கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே வெள்ள நிவாரண நிதி கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். பன்ருட்டியை அடுத்த முத்து கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். குப்பை வண்டி மற்றும் மரக்கட்டைகளை சாலையில் போட்டு அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த அப்பகுதி மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். எந்த ஒரு அமைச்சரும் இங்க வந்து பார்வையிடல. இன்னாண்டா பார்த்தா கெடில மாறு, இன்னாண்டா தென்பண்ண யாரு 2 ஆறு நல்ல திடீர்னு மூழ்கி ஊருக்குள்ள எல்லாருக்கும் முட்டி ஆளும் தண்ணி வந்து போச்சு. எல்லா ஜனங்களும் குழந்தை குட்டியை வச்சுக்கின்னு ஈ கடிக்க கொசு கடிக்க பாம்பெல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருக்கு. நாங்க அவசர பண்ண நடு ரோட்ல வந்து நின்றுந்தோம். 3 நாள் வந்து தூக்கம் இல்லாம மழையில ரோட்ல தாங்க நின்றுந்தோம். வீட்டுல எல்லாருமே பெட்டு படுக்க பாய் எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வருது. ஆனா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த தொகுதியில 12 பஞ்சாயத்தை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்துக்கும் கொடுத்து அண்ணா குறிஞ்சிப்பாடி தொகுதியில அமைச்சர் தொகுதின்றதால அமைச்சர் தொகுதியில் மட்டும் பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த தொகுதி என்ன பாவம் பண்ணுச்சு இந்த மக்கள் எல்லாம் இவங்கெல்லாம் மக்கள் இல்லையா? இவங்கெல்லாம் ஓட்டு போடலையா? ஏன் இந்த மக்களுக்கு மட்டும் வஞ்சிக்கிட்டு இந்த அரசாங்கம்? அதனால தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலை செய்தியில எல்லாருக்கும் சமமா எங்களுக்கு அறிவிச்ச தொகையை கொடுக்கணும். மக்களின் போராட்டம் தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கருப்பராஜா. வணக்கம். தற்பொழுது தொடர்ந்து கடலூரில் பல பகுதிகளில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தற்போது இந்த முத்து கிருஷ்ணாபுரத்தில் அதிகாரிகள் யாராவது களத்திற்கு வந்திருக்கிறார்களா? மக்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்களா? என்ன கள நிலவரம்? வணக்கம். புயல், மழை மற்றும் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் தென்பண்ணை ஆற்றங்கரை ஓரமாக உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகள் மற்றும் நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் 2000 ரூபாய் நிவாரண தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் அறிவிக்கப்பட்டு தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த அண்ணா கிராமம் ஒன்றியத்திற்குட்பட்ட 42 ஊராட்சிகள் உள்ள நிலையில் 30 ஊராட்சி கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளன. இதில் 12 ஊராட்சிக்கு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகை மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு 12 ஊராட்சி மன்ற தலைவர் பன்ருட்டி வட்டாட்சியரிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுவரை நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று 12 ஊராட்சி சேர்ந்த மக்களை அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த பன்ருட்டி அடுத்த முத்து கிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் பன்ருட்டி கடலூர் சாலையில் அரசு குப்பை வண்டி மற்றும் மரக்கட்டைகளை போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்த நெய்வேலி டிஎஸ்பி சபியுல்லா மற்றும் போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மக்களின் போராட்டம் தொடர்பான தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தர்மராஜா. இது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நாங்க செய்யறோம், நாங்க போறோம், நாங்க கையாடிட்டு போறதுல ரோட்ல மெயின் ரோட்ல பார்க்கணும்.